ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான கருவாடு தொக்கு ரெசிபி பார்க்கலாமா? இது வந்துட்டு சாம்பார் ரசம் பழையதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த கருவாடு தொக்கு சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ரசம் சாம்பார் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடு. நீங்கள் வந்து எந்த கருவாடு எடுத்துட்டாலும் ஓகே, ஆனால் வந்து இதுக்கு கொஞ்சம் சதையாக இருக்க கருவாடு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வீட்டில் நெத்திலி கருவாடு தான் இருக்குது, அதனால் அதுதான் செய்வேன். கூடவே மிளகாய்த்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா தனி மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் சம அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது சால்ட் வந்துட்டு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து கருவாடுலேயும் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டா நல்லது. அப்புறம் வேணால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வாஷ் பண்ணி அதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கையிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கரண்டிலாம் வந்து வேண்டாம், கையிலே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கலவையும் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து உப்பு காரம் நல்லா உரைக்கும். அப்புறம் கருவாடு தொக்கும் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கலாம். இப்போ வந்துட்டு நான் 1/2 ஹவர் வச்சுருந்தேன். கடாய் வச்சுட்டு கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கலவையை வந்து இதில் போட்டுடலாம். இது வந்து தனித்தனியாக போட்டு வதக்க வேண்டாம், இந்த மாதிரி ஒன்றா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது வந்து ஊற வைக்கணும். இது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை போட்டு நல்லா கிளறிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடணும். சிம்மிலே வச்சு தான் வந்துட்டு இந்த கருவாடு தொக்கு வந்து செய்யணும். அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கிளறி விட்டு மூடி வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 தடவை பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த கருவாடு வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு தொக்கு மாதிரி சூப்பராக கிடைக்கும். இப்போது வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு அப்படியே வெறும் சாதத்துலேயே சுட சாதத்தில் நல்லா சூடாக போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.